விஜயனுடைய ஒரிஜினல் வாய்ஸ் என்ன தெரியுமா? ஒரு கேரக்டர் என்ன தெரியுமா? இந்த ஜம்ப் பண்ணி போறது, இந்த சிங்க கதை சொல்றது, இந்த நண்பா நம்பிஸ் நோ லுக் பேக் அப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது. அவருடைய ஒரிஜினலான கேரக்டர் என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நம்பிஸ், இதுதான் அவருடைய ஒரிஜினல். நீங்க எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நண்பா நண்பீஸ் என்ன இது உண்மையா? இது சினிமால அவர் செட்ல ஒரு மாதிரி இருப்பாரு, ஆக்ஷன் வேற மாதிரி மாறி வருங்களா? இது ஆக்ஷன் மேடம், இது ஆக்ஷன். குறிப்பா துப்பாக்கியில் தொடங்கி மாஸ்டர் வரைக்கும் மாபெரும் வெற்றியை கொடுத்தது விஜய் அவர்கள் தான். சமூக அக்கறை உள்ள ஒரு கலைஞன், சமூகத்தில் நடக்கிற அவலங்களை வந்து தன் படத்தில் ஏதோ ஒரு வகையில் காட்டணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கலைஞன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் இருக்கு, மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கு அப்படின்னா அது விஜய் அவர்களுக்கு தான். நான் வெளிப்படையாகவே பேச விரும்புகிறேன். தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டம் ஒரு தமிழனுக்கு போவதில் என்ன சிக்கல்? எங்க எம்ஜிஆர் இருந்தாரு, அதன் பிறகு தியாகராஜ பாகவதர் இருந்தாரு, அப்புறம் ரஜினிகாந்த் இருப்பீங்க. ஏன் இப்போ விஜய் அப்படிங்கிற சூப்பர் ஸ்டாரா இருக்கக்கூடாதா? ஒரு தமிழன் தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டாரா இருப்பதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு?